ஹல்லேலூயா. ஆண்டவரும் எங்கள் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வந்திருக்கோம். அவருடைய வாழ்த்து உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெற கிடவுது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார், ஒரு புதிய மாசம் தந்திருக்கிறார். கடந்த மாசம் முழுவதும் தேவனங்களை கண்ணை மணி போல பாதுகாத்து ஒரு பெரிதான கிருபைகளை தந்து இன்றைக்கு புதிய மாசத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவை எல்லாமே தேவன் நன்றி சொல்லும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக தேவனுடைய பெரிதான கிருபைகள் மத்தியில் கடந்து வரத்தக்கதாக எங்கள் ஆவி ஆத்ம சர்வம் முழுவதுமாக தேவனுடைய ஆலயங்களை ஒப்புக் கொடுப்போம். சொல்ல ஆண்டவர் எங்கள் நினைவுகள் சிந்தனை எண்ணங்களை ஆளுகள் செய்யுங்கப்பா. உடைய கிருபையினால் நம்முடைய உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புதிய நாளை கடப்பது, ஒரு புதிய மாசத்தை கடப்பது தேவன் பாராட்டின கிருபை அல்லவா? தேவன் பாராட்டின சிலாக்கியம் அல்லவா? தேவன் பாராட்டினது தயவு அல்லவா? ஒரு செல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடும்படியாக அந்த மகிமையின் மேகம் இறங்கி வரத்தக்கதாக, அந்த வல்லமை இறங்கி வரத்தக்கதாக, அந்த அபிஷேகம் இறங்கி வரத்தக்கதாக, எல்லா நோய்களும் முறிக்கப்படும்படியாக, எல்லா சோர்வுகள் விலையினங்கள் எல்லாம் நீங்கத்தக்கதாக கர்த்தர் ஆவியானவர்களை கிருபை அளிக்கும்படியாக, கர்த்தர் ஆவியானவர்கள் ஒரு பலத்தை தரும்படியாக ஒரு ஒப்பு கொடுத்தலோட எல்லாருமாக நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்தும் தேவனுக்கு உண்மையாக உங்களை தாழ்த்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, ஒரு மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, இந்த இடம் முழுவதுமா என்னை ஆளுகள் செய்யுங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்ம சர்வம் முழுவதுமாகப்பா உங்களுடைய ஆலய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணில் மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டிருப்பா. புதிய நாளை தந்தீரப்பா, ஒரு புதிய கிருபையை தந்தீரையா ஆண்டவரே, புதிய இரக்கத்தை தந்தீர ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றி சொல்ல போகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால, ஐயா உங்களுடைய தயவினால எங்களை மூடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டுங்க, தேவ வல்லம் இறங்கி வரட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் நிற்பதுடைய கிருபை ஆண்டவரே, நிர்மலமாக இருப்பதுடைய கிருபை ஆண்டவரே. நீ பாருடைய தயவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருமா தேவ சமூகத்தில் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதே தேவன் நமக்கு கொடுத்த மகாபெரிய சலாக்கியம். ஹல்லேலூயா. சகோதரர் நாம் கடந்து வந்திருக்கிறோம், தேவனாய் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சர்வம் முழுவதுமாக தேவன் ஆளுகை செய்யும்படியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவனை எங்களை ஆளுகை செய்யும்படியாக அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்கள் பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. உடைய பலத்தினால் இடை கட்டுங்கப்பா, உடைய வல்லமையினால் இடை கட்டுங்கப்பா, உடைய கிருபையினால் இடை கட்டுங்கப்பா ஆண்டவர். இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த மாசம் தந்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எந்த தீங்கு அணுகாதபடிக்கு, எந்த பொல்லாப்பு அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டீரே என்று நன்றி சொல்ல போறோம் ஐயா. இந்த நாள் உண்மை துதிக்க போறது ஆண்டவரே. உடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க போறது ஆண்டவரே. உடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த போறது ஆண்டவரே. கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே எங்கள் சோர்வு நீங்கட்டும் ஐயா, எங்கள் விலையினங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் உச்சியில் உள்ள காவரைக்கும் ஐயா. ரத்தத்தால மூடுவோம் ஐயா. ரத்தத்தை வல்லமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக ஐயா. பிரச்சனை கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக, அபிஷேகம் கடந்து வருவதாக. அந்த வானம் திறக்கப்படும். இவ்வளவு வானம் திறக்கப்படுவதா இன்றைக்கு இல்லாத மகிமையில் இறங்கி வரும்படியா உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே குடும்பமா தேவ பிள்ளைகளா உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க தேவ மகிமை இறங்கி வருவதாக, தேவ வல்லமை இறங்கி வருவதா, வானம் திறக்கப்படுவதா இயேசுவின் நாமத்திலேப்பா. ஆவியானவரே அசைவாடுவீராக, அசைவாடுவீராகப்பா. இந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசனம் இறங்கி வரும்படியாக, தேவ பிரசனம் இறங்கி வரும்படியாக
ஆண்டவரே துதியின் வேளைகள், வார்த்தையின் வேளைகள், ஆண்டவரே ஆடா தொடங்குது முடிய வரைக்கும் ஐயா உடைய திருக்கரவங்களை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, வல்லமைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, அபிஷேகங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா, ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை அழுகை செய்வீராங்கப்பா. நான் சொல்றேன், இந்த நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளா உண்மை மனதோடு கர்த்தரை துதிப்பீர்களாக, உண்மை மனதோடு தேவன் செஞ்ச நன்மை நேற்று துதிப்பீர்களாக, தேவன் செஞ்ச கிருபை நேற்று துதிப்பீர்களாக. துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரை பொறுப்பெடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடக்க முடிவு வரைக்கும் ஐயா உடைய கிருபைக்கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டிருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீத புஸ்தகம் 71வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 71வது அதிகாரம். Thank you Lord, thank you Jesus, thank you Lord. கர்த்தர் நல்லவர். ஒன்றுக்கு நாங்கள் 9ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் வாசிக்க போறோம். வாசித்து நாங்கள் கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து வாசித்து நாம் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போறோம். அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 71வது அதிகாரம் 1 தொடக்கம் 9வது வசனம் வரைக்கும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டிலே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். என் தேவனே, துன்மார்களுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவருடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாளொரு உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பிறர் ஒடுங்கும் போது என் கைவிடாமலும் இடம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க ஆண்டவர் நல்லவர்? எத்தனை சொல்றீங்க ஆண்டவர் நல்லவர்? இந்த தாய் கற்பத்தில் உருவான நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் நம்ம நடத்தி வருகிறார். இன்று வரைக்கும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். இன்று வரை கிருபை அளிக்கிறார். என் வாய் நாள்தோறும் அவரை துதியை சொல்லுவதாக. இன்றைக்கு அவருடைய துதியை இன்றைக்கு நான் பாடி கொண்டாடத்தக்கதாக அந்த கிருபை கற்று நமக்கு தருவாராக. இந்த வாசித்தபடியே அவர்தான் என் நோக்கம், அவர்தான் என் நம்பிக்கை. இதுவரைக்கும் என்னை கைவிடாது இருக்கிற ஆண்டவர். எத்தனை சொல்லுங்க, இதுவரைக்கும் கற்று நம்மை கைவிடாது இருக்கிறவர். இதுவரைக்கும் அவன் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் துதிப்பதே அது எத்தனை எத்தனை இன்பம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. Oh hallelujah, hallelujah. Oh thank you Lord. நன்றி ஆவியானவரே, என் இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. என்னை வாழ யார் அங்கே பார்க்க வேண்டாம். நானும் என் ஆண்டவர் யார் இருக்கிறாங்களோ கர்த்தர் இருக்கிறார். hallelujah, hallelujah. Oh thank you Lord. நன்றி
நன்றி. ஓ ஹalleluya hallelujah. Oh thank you Lord. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ஹalleluya. என் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஹalleluya hallelujah. நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ thank you Lord. நன்றி. தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். ஹalleluya. தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். ஹalleluya. ஓ ரீகரபஷபலனம நன்றி அப்பா. ஓ வறண்ட நிலமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் வயல் நிலமாய் மாற்றி இருக்கிறார். என் ஆண்டவருக்கு நன்றி அப்பா. எங்களை அழிவுக்கு விலக்கினாரே, எங்களை பாதுகாத்தாரே, எங்களை தப்பு வைத்தாரே, கிருபை அளித்தாரே, சுகம் தந்தாரே, பலன் தந்தாரே. என் ஆண்டவருக்காய் நன்றி அப்பா. என் தேவனுக்காய் நன்றி அப்பா. இதுவரை நடத்தினவரே, இதுவரை நடத்தினவரே. ஹalleluya hallelujah. Oh thank you Lord. Oh ribadabashabalana நன்றி அப்பா. Oh thank you Lord. Oh thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எத்தனை நன்மை செய்தீங்கப்பா. எப்படியப்பா உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். எத்தனை நன்மை செய்தீங்கப்பா. எப்படியப்பா உமக்கு நன்றி. ஹalleluya hallelujah. ஓ ரிபலபபபனம ஷபலபபனம. ஓ நன்றி ஹalleluya. ஓ நன்றி. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரிபலப ஓ நன்றி. ஓ நன்றி. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி நன்றி. உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்று தாங்குவே. உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்று தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்த என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்த என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நமது சிறையாம் என்னை மூடி காத்து நடத்துவார். நமது சிறையாம் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதங்களில் மோராக பார்த்து கரங்களில்
ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் நாமம்
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள. ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவரே. அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவரே. 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 என்றென்றும் மாறாதவரே. அவர் என்றென்றும் மாறாதவரே. அவர் என்றென்றும் மாறாதவரே. அவர் என்றென்றும் மாறாதவரே. அவர் இயேசு என்றென்றும் மாறாதவர். என் வாழ்க்கையில என் ஆண்டவர் என்றைக்கும் எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையை கடந்து வந்தாங்க, எல்லாரும் மாறி போனாங்க. ஆனால் தேவன் ஒருவரும் மாறாதவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரும் மாறாதவராய் இருக்கிறார். ஓ நன்றி அப்பா, ஓ நன்றி. அவர் என்றென்று மாறாதவர். ஓ நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாம் துதிங்க, எல்லாம் சத்தமா துதிங்க, சொல்லுங்களேன். ஆண்டவர் மாறாதவர், அவர் மாறிடாதவர், மாறிடா தெய்வம். கூட இருப்பான்னு சொல்லுவாங்க, எல்லாம் மாறிடுவாங்க, எல்லாம் கடந்து போய் விடுவாங்க. ஆனா கர்த்தரோ நம்ம இடத்துல கூட இருக்கிறார். ஆண்டவரோ கூட இருக்கிறார். அவரை தொடர்ந்து பற்றி கொண்டுகிறார். என்னோடு கூட வருகிறார். எனக்காக யாவையும் செய்து, எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு என்றென்றும் மாறாதவர். எனக்கு உங்களுக்கு மாறாதவராயிருக்கிறார். நீ துதிக்க வைக்கப்படுவாயா இருந்தா நான் சொல்றேன், சில ஆத்மாவை இழந்து போக நேரிட வேண்டும். அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே. ஹalleluya hallelujah. Oh, Ibaraba Shabala Baba Nama, oh, Ikaraba Baba Nama Shabala Nama, oh, Nande, oh, Ibaraba Baba Nama Shabala Nama, oh, thank you, Lord, oh, thank you, Lord, hallelujah, hallelujah, hallelujah. Ikaraba Baba Nama Shabala Nama, Karaya Suringa, oh, Ibaraba Baba, எழுப்பு லக்கிரி பற்றி பிடிக்கட்டும், ஒரு மலவை பற்றி பிடிக்கட்டும். என்ன நடந்தால் நன்றி ஆண்டவரே, யார் கைவிட்டால் நன்றி ஆண்டவரே, என்ன நடந்தால் நன்றி ஆண்டவரே. என் தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்கு யாவை செய்து படிப்பார். தீபா ராக்கா ராபா பாபா பாபா தீபான நன்றி ஆண்டவரே. ஓ thank you Lord, hallelujah, hallelujah. நன்றி, oh thank you Lord, நன்றி நன்றி நன்றி. தாயை போல கேட்குகிறான், அன்பு காட்டுகிறான், என்று கொள்ளுவா என்று நாங்குவா. தாயை போல கேட்குகிறான், அன்பு காட்டுகிறான், என்று கொள்ளுவா என்று நாங்குவா. ஓடியோட குஞ்சங்களை கோவே நமது திருவா முழுவது போல. ஓடியோட குஞ்சங்களை கோவே நமது திருவா முழுவது போல. ஆபத்திலே நான் கூப்பிடும் போது ஓடோடி வந்திடுவா. திருவா மூடிடுவா. எந்த தேசே என்னாலும் எந்த தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்த தேசே என்னாலும் என்னை காப்பாரே. எந்த தேவன் எப்போதும் என்னை மறப்பாரே. அவருள்ள என்னை மறைத்தாரே. எப்போதும் என்னை பார்க்கவே. எந்த தேசே என்னால் என்னை காப்பாரே. எந்த தேவன் எப்போதும் என்னை மறப்பாரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி, அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தானோ வந்து மோதினாலோ என் தேவனோ பச்சைவானிப்பா. வெள்ளம் போல சாத்தானோ வந்து மோதினாலோ என் தேவனோ பச்சைவானிப்பா. கர்த்தரினக்கா எதுவும் செய்வாரே. எதிலும் எனக்கு ஜெயம் கொடுப்பாரே. கர்த்தரினக்கா எதுவும் செய்வாரே. எதிலும் ஜெயம் கொடுப்பாரே. இதுவரை காத்த இனியும் காப்பா என்று நடத்திடுவார். அவர் கூட இருந்திடுவார். எந்த கேசு என்னாலும் எந்த தேவன் எந்த கேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்த தேவன் எப்போதும் என்னை மறவாரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி, அல்லேலூயா.
அதிலையும் தாண்டிடுவே என்னாலும் என்னை காப்பாரே என்ற தேவன் எப்போதும் என்னை மறவாயா என்ற என்னாலும் என்னை காப்பாற்றவரே என்ற தேவன் எப்போதும் இதுவரை காத்தவர் இனியும் காப்பா. Yes. Hallelujah. Thank you, Lord. நான் சொல்றேன், நம்ம யாரையும் நம்பி இல்லை. எங்க நம்பிக்கை கத்ததா, எங்க நம்பிக்கை கத்ததா, எங்க துருவ கத்ததா, எங்க அடைக்கல நீங்கதா, என் ஆறுதல் நீங்கதா, என் பலம் நீங்கதா, என் சுக நீங்கதா, எனக்கு எல்லாமே நீங்கதா. ஹalleluya ஹalleluya. என் தேவன் எல்லாமா இருக்கிறார், என் தேவன் எல்லாமா இருக்கிறார். என் நம்பிக்கை நீங்கதா, என் சுக நீங்கதா, எனக்கு எல்லாமே ஆண்டவர்தா. ஓ நன்றி. ஹalleluya. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகம் ஜனசனவனாக கர்த்தருடைய சமூகமுங்க. ஹalleluya. நான் உயர்த்துகிற ராஜாவை உயர்த்துகிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம். கொடுக்கொடை கணத்தை கர்த்தரை கொடுத்து பாருங்க. ஓ கொடுக்கொடை நேர்த்து செய்ய கொடுத்து பாருங்க. என் ஆண்டவர் நமக்கு ஐயாவை சொல்லும்படி பாருங்க. ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி. ஹalleluya. ரிபா ரப ஷபல பப நம ரேகா ரப ரப ஷபல நம. ஓ நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த வாங்கவே வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறேன். இந்த மாசம் முழுவதும் சந்திக்கிற சவாலை ஜெயமெடுக்கத்தக்கதா என் ஆண்டவர் ஒரு பெரிய செய்வாராக. ஓ அந்த மகனோடு மாறுவதாக. ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய செய்வாராக. ஹalleluya. Glory to God. Yes. துதிங்க துதிங்க துதிங்க. வானம் திறக்கப்படும்படியா, தேவன் இறங்குவதை ஆசீர்வதிக்கும்படியா. ஓ பலத்தினாலமல்ல, பலத்த தேவனுடைய ஆவியினால எல்லாமாக. ஹalleluya. எல்லாமாக தேவ ஆவியினால. ரிபா ரப ஷபல நமமமம. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ரிபா ரப ஷபல பபபப நம. ஓ நன்றி. Hallelujah. 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 Oh, Nabashabala Baba Namakana Malala. Oh, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவன். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவன். இந்த ஆண்டவரை வாழ்த்துகிறோம், நம் ஆண்டவரை பாடுகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ராஜாவை கொண்டாட சிராக்கை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு தந்து அவரை பாடும்படியான சிராக்களை ஆண்டு தந்திருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவன். இந்த வார்த்தை உண்டாக்கி கர்த்தரை பாடும்படியான கிருபையை பெற்றிருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி இயேசுவே. இயேசுவுக்காய் நன்றி சொல்லுங்க. ஹalleluya. ஓ அவருக்காய் நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்காக நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபா பபபப நம ஷபல நம ரிகல வரல வரல வஷபரந்தி அப்பா.
Jesus name. Jesus. உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. Oh, glory to God. தேவமே அசைவாடுவாராங்க. இந்த புதிய மாசத்துல புதிய ஆளுநர்ல இவ அசைவாடுவாராங்க. ஒரு மாற்றம் உண்டாவதாக. Oh, riba raba baba nama shabara nama karava. Oh, thank you Lord. நன்றி ஆண்டவரே. Yes. Oh. Thank you Lord. நன்றி. நன்றி. Oh, thank you Lord. Rekaraba shaba laba baba baba nama. Oh, நன்றி. Yes. Thank you Lord. Yes. Hallelujah. Thank you Jesus. Oh, Ribara Shabala Namakara Jesus. Jesus, hallelujah. Jesus, hallelujah. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்த இயேசுவே என்னை மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாம் ஆண்டவரே, ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. வாழும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், வல்லமையா என்னை நிறைத்து ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை அது பெருமையானது, நீங்க இல்லாத வாழ்க்கை அது பெருமையானது. உடைய சமூகம் கனவான இடம் ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் ஆராதிப்பது வாக்கியம் ஆண்டவரே.
ஓ ரிபாரப ஷபல நமாக்கர வரலவா. உடைய பிரசன்னம் உடைய வல்லமையா. ஓ thank you Lord. நன்றி. hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. 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 Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. உங்களை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே உங்களை எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உங்களை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே ஹalleluya. என் தேவனாலே நான் சேனைக்குள் பாய்வேன். என் தேவனுடைய கிருபையினாலே நீ மதிலை தாண்டுவா. தேவனை விட்டு வழி விலகுவது அது நிச்சயமா நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணிவிடும். தேவனை நம்பி உள்ள மனுஷன் அவன் பெற்றுக் கொள்வான், அவன் ஜெயிப்பான். இந்த மாசம் உங்களுக்கு ஜெயமுள்ள மாசமாய் மாற வேண்டுமா இருந்தா உங்களை பலப்படுத்த கிறிஸ்து வாழ்ந்தா எல்லாவற்றையும் செய்ய வல்லவங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தேசத்துக்காகவும் எங்கள் சபைக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போறோம். எங்கள் தேசம் பயங்கரமான அழிவுக்குள்ளாய் கடந்து போய்கிறது. எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்கள். எவ்வளவு காரியங்கள் தேசத்துல பயங்கர மோசமாக இருக்குது. தேவன் ஒருவன் மாத்திருந்தா ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானவர். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். Thank you Lord. அவருடைய கிருபை என்று உள்ளது. Thank you Lord. தேவன் நல்லவர். எல்லாரும் ஜெப சிந்தியோடு Thank you Lord. ஜெப சிந்தியோடு தேவ சமத்துல இருங்க. நம்ம செஞ்சோம் எத்தனை ஜெபம் தேச ஜெபம் பண்ணுறீங்க. ஹalleluya. சிஸ்டர் லதாஸ் வாங்க முடியும் ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Thank you Lord. எல்லாரும் தேச ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. Thank you Lord. நன்றி ராஜா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. நல்லவர் ராஜாவே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்கள் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு குடும்பமா நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உங்களுக்கு கிருபை ராஜா. ஆமாண்டவரே நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கூட கிருபை ராஜா. சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் ஒருமனப்படுவோமா. ஹalleluya. நாங்க தேசத்துக்காக ஜெபிப்போம். பாரப்பட்டு ஜெபிப்போம். ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்டு அவர் பதில் தார தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் உண்டு. ஹalleluya. நாங்க தேசத்தை விசேஷமா எங்களுக்காய் தந்த இலங்கை தேசத்தை நாங்க ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இந்த நேரத்துல பாரப்பட்டு ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிங்க. ஹalleluya. ஆண்டவரே இந்த தேசத்துக்காய் ஆண்டவரே எங்க தேசத்தை உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. அந்த தேசத்துக்காய் நன்றி. எங்களுக்காய் தந்த இலங்கை தேசத்துக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துல நடக்கிற காரியங்களை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இயற்கை சீற்றங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அதுல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை சிறு பிள்ளைகள்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவரே அப்பா நீங்க மனம் இறங்குற தேவன் ஆண்டவரே. மனம் இறக்க முடிய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே அந்த தேசத்துல ஆண்டவரே நடக்கிற அருவருப்பான காரியங்கள் எல்லாம் வடுத்து போடுவீராக. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வடுத்து போடுவீராக ராஜாவே. ஆண்டவரே அந்த தேசம் உங்களுக்காய் வாழத்தை படட்டு ஆண்டவரே பிரியமான தேசமாய் மாறுவதாக ராஜாவே. ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை அந்த தேசத்துல நாங்க தள்ளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்க தள்ளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துல ஆண்டவரே கர்த்தாவே எல்லா தேசமும் உங்களுக்கு பிரியமாய் மாறுவதாக ராஜாவே. ஆண்டவரே பூமியின் குடிகள் எல்லாம் என்னுடைய என்று சொன்ன தேவன் அப்பா அந்த தேசங்கள் ஆண்டவரே எங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்க பரப்படுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம்.
தொடுங்க. ஒவ்வொரு விக்கிரங்களை தேடி ஓடுற காடுகள் ஒவ்வொன்றையும் தொட்டுவீராக ராஜாவே, தொட்டுவீராகப்பா. ஆண்டவரே தொடுங்கப்பா. அறியாம செய்யறாங்க, மன்னிங்க. மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொந்தப்பட்டு நாங்க அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்று முழுதுமா பொறுப்படுத்து ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எவ்வளவு அழிவுகள் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அழிவிலே இருந்து ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அதுபோல எல்லா உலக தேசங்களையும் ஒப்பு கட்டுகிறோம் ஐயா. எல்லா தேசங்களும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பிரியமான தேசமாய் மாறட்டும். ஹalleluya. எல்லா தேசங்களையும் சபையை நட்டுப்பட்டும், உங்களை ஆராதிக்கட்டும். நீங்க தான் மெய்யான தேவன் என்று அறியட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்கு சொந்தப்பட்டு நாங்க அறிக்கை செய்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதாக விசேஷமா சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இரத்த கட்டுகளால் மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. என்னென்ன கட்டுங்க இருக்கிறாங்க இந்த கட்டுல இருந்து விடுதலை ஆக்குங்க ராஜாவே. ஒரு வாலிப சந்ததி உங்களோட சந்ததியா எழுப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியே மாற்றுங்க, அப்படியே மாற்றுங்க. ஜெபங்களை கேட்டு விண்ணப்பத்தார தேவன் நீங்க ராஜாவே. ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீங்கள் பதினப்புற கிருபைக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சபையை ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்காய் கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல யார் வந்துட்டு போனாங்களோ ஒவ்வொருத்தரையும் நீங்க மறுபடியும் கொண்டு வாங்க ராஜாவே. பேசுங்க ஐயா. எந்த தடையா இருந்தாலும் அந்த தடையில உடைத்து கொண்டு வருவீராக ராஜாவே. உங்களோட காரியங்கள் ஆண்டவரே நன்றி ராஜா. அது போல ஆண்டவரே ஊழியக்காரங்களை ஒப்பு கட்டுகிறோம். ஆசீர்வதிங்க, கூட இருங்க, இன்னுமா பலப்படுத்துங்கப்பா. செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஹalleluya. நிறைவாய் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவனை நீங்க சந்திச்சு நீங்க வழி நடத்த போற கிருபைக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டு நாங்கள் நன்றி ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரு வாழ்த்தி நம்ம உட்கார்வோம். வார்த்தையை கேட்கும்படியாக தேங்க்யூ லார்ட். ஒருவரை வாழ்த்தி நம்ம உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் பெற கடவுள. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். தேவன் பாராட்டின மகாபரிய சிலாக்கியம் சொல்லுங்க என்றவரை நாம் வைக்கிறோம். ஆமென். எத்தனை சொல்லுங்க. இன்னைக்கு தேசத்துக்காக நாம் எல்லாம் ஜெபிக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஆமென். தேசத்துக்காக அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த இடத்துல வந்தா கனம் பண்ணுங்க. இந்த இடத்தை என்ன நம்ம பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஆராதிக்கலாம். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க வந்துட்டீங்களா கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆமென். அதுதான் நமக்கு சொல்ற காரியம். தேவ நாமம் இன்றைக்கு மையப்படுவதாக. ஆமென். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெற கிடவது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. Thank you. கண்களை மூடி செய். Thank you Lord. கண்களை மூடி செய். தேவ சமூகத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பா. தேவனை எங்களோட பேசுவீராக, எங்களுடைய படிவீராக. ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தைகளோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்ததாவே இந்த வார்த்தையோடாக ஒவ்வொரு ஜனங்களும் பேசுவாராக. சபையை குறித்ததான தேவ நாமத்தை குறித்ததான தேவனை குறித்ததான பக்தி வராக்கியம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள பற்றி எறியட்டும். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை துதிப்பதற்கு, இந்த நாமத்தை உயர்த்துவதற்கு, நாமத்தை போற்றுவதற்கு ஆண்டவரே ஜனங்கள் முந்தி அடித்து ஓடும் விடத்தக்கதாக கர்த்தருக்கு இந்த வார்த்தையும் அப்படியாக ஜனங்களை வைக்க செய்வதாக. ஹல்லேலூயா.
இது தேவ ராஜ்யம், இது கர்த்தருடைய சமூக, கர்த்தருடைய ராஜ்யம் என்ற ஒரு பாரம் ஜனங்களுக்கு நெருக்கிய போவதாக கர்த்தரை பேசும்படியா ஜெபிக்கணும். எல்லாவற்றை அன்பு கருத்துல கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவி கேட்டிருக்கிறோம். சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். எஸ்ஐயா புத்தகம் 59 கடந்த வாரம் தியானித்த வாழ்க்கை ஊடாக இன்னைக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி கடந்து போவான். கத்த நல்லவராயிருக்கிறார். எஸ்ஐயா புத்தகம் 59 அதிகாரம். Thank you, Lord. Thank you, Lord. எஸ்ஐயா புத்தகம் 59 அதிகாரம். வாசிப்போமா? 19 வாசிக்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஆமென். இருப்பீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? தேவன் தம்முடைய மகிமைக்கு என்னை உங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அதனால நான் பாடினோம், ராஜாக்கள் நாங்களே, ஆசிரியர் நாங்களே. தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியான கிருபை கதை தந்திருக்கிறார். நீ துதிப்பீர்களாக, கர்த்தரை பாடுவீர்களாக, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. நீங்க வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகம் அது மேலானது. அல்லேலூயா. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்கள் வேண்டலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டுமாயிருந்தால் நீ கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி அதை பிரஸ்தாபப்படுத்திப்பா. நீ வேண்டுவதற்கு கர்த்தர் அதிகமான காரியங்களை செய்வான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தர் சமூகத்தில் வாஞ்சியா இருப்பதில்லை, கர்த்தர் நாமத்தை துதிப்பதில்லை. துதின்னு சொன்னா 70% நம்ம சொன்னாத்தான் வாய்களுக்கு திறக்கிறார்கள். இல்லை, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை தப்புவித்த நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை வாழ வைத்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தீர்கள்? ஆராதனைக்காரா இருந்தீர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்தீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. ஆனா கர்த்தரோ தன்னை பரிசுத்த சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தேவ நாமத்துக்கு பயப்படுவீர்களாக, தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவீர்களா? தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நீ எதை வேண்டுகிறாயோ, எதை விரும்புகிறாயோ, எது உனக்காக தேவைப்படும் அதை கர்த்தர் நிச்சயமா சந்திப்பா. அதாவது நாமளும் கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தர் சமூகத்தை முதன்மை கொடுப்பதில்லை. ஆனா எல்லாம் நமக்கு வேணும். அப்படிதான் நாம இருக்கிறோம். ஒரு சுயநலவாதிகளாக நாம இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தர் சமத்து வருவதில்லை, கர்த்தர் நாம சமத்து உண்மையா இருப்பதில்லை. ஏதோ நான் கடமைக்காக வந்துட்டு போறவர்களாத்தான் நாம் காணப்படுகிறோம். இந்த புதிய மாசத்துல, இந்த டிசம்பர் மாசத்துல வந்து எனக்கு கொஞ்ச நாள் இந்த மாசம் முடிய போகிறது. சொல்லிட்டு இல்லை தானே, எனக்கு கொஞ்ச நாள் மாசம் முடிய போறது, புதிய வருஷம் பெறப்போகிறது. ஆனால் இதுவரைக்கும் நன்மை செய்தவருக்கு இதை நான் என்ன சொல்லுறேன்டா, நீ தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு, தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இரு, தேவ நாமத்தை உயர்த்தி கொண்டே இரு. உனக்கு விரோதமாக எது வந்தாலும் கர்த்தருடைய ஆவியான உனக்கு அவன் அந்த பிரச்சனைக்கு எதிராக அவன் யுத்தம் பண்ணுவான். உனக்கு விரோதமா என்ன எழுப்பினாலும் சரிதான். இதுவரை நாம் நிற்கிறோம் என்ன தெரியுமா? இதுவரை ஏன் நான் நிற்கிறோம் தெரியுமா? இதுவரை கேட்ட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நீங்க ஏன் இவ்வளவு சத்தம் கேட்ட விட கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் ஸ்தோத்திரிப்பேன், இன்னும் பாடுவேன் அவருடைய நாமத்தை ஜீவன் இருக்கும் வரைக்கும். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு எவர்களும் பயந்து இருக்கிறார்களோ அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த மாசம் சொல்றேன், தேவ நாமத்துக்கு எவரெல்லாம் பயந்து இருக்கிறோம் அவர்கள் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நான் போன வாரம் சில கருத்து சொல்லிட்டேன். ஆனா இந்த வாரம் ஒரு சம்பவத்தை சொல்லி கடந்து போக வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா?
ஆளது கத்த நல்லவராயிருக்கிறார். 2 நாளாம் புஸ்தகம் இது எல்லாருக்குமே தெரிந்த காரியம் தான். 2 நாளாம் புஸ்தகம் இது எல்லாம் தெரியும். ஆனா மறுபடி இதை ஞாபகப்படுத்தி கடலுவோ வாஞ்சிக்க கத்த நல்லவராயிருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? புதிய மாசத்துல நீங்க இன்னும் மகிழ்ச்சியா இருக்குது. பெரிய 2 நாளாம் புஸ்தகம் 20வது அதிகாரம். Thank you Lord. கத்த நல்லவராகவே இருக்கிறது. 2 நாளாம் புஸ்தகம் 20வது அதிகாரம் வாசிங்க. 20வது வசனம் வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆனா இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வார்த்தை சொன்னேன், சில நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, சில போராட்டங்கள் நம்ம நெருக்கும் பொழுது, சில காரியங்கள் நம்மை அழுத்தும் பொழுது, நீ கர்த்தரை நம்புங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்து பாருங்க. அவருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? வழிகளுக்கு கிடைக்கவில்லை. ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. தேவனை பாடி. இன்னைக்கு நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் கேட்ட துதிக்கிற அந்த வல்லமை தந்திருக்காரோ, நான் சொல்றேன், விட்டு விடாதீங்க, விட்டுடாதீங்க. ஒரு இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு துதி, இன்னைக்கு அது அநேருக்கு கிடைப்பதில்லை. ஒரு சிலருக்கு ஆராதனை வீரலக்கத்தை மாற்றி இருக்கிறார். இதை கொண்டே புதைச்சு வச்சிடாதீங்க. புதைச்சுதான் நீங்க துதிக்க 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 நான் சொல்றேன், உங்களை விரோதமாக சூழ்நிலைகள் மறையும் இல்லாது இல்லாம போகும். ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. பாருங்க, இந்த சம்பவத்தை மறுபடியும் நான் முதல்ல சொல்ல போறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதல் அவசரத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. இந்த புதிய மாசம் உங்களோட விரோதமாக எது வந்தாலும் கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த விட்டுறாதீங்க. நீங்க தனி அறையில் ஆளாதீங்க, துதிங்க. இன்னும் கேளுங்க, ஆண்டவர் இன்னும் நான் வல்லமை துதிக்கலாம், இன்னும் நான் வல்லமை நடத்தணும், இன்னும் வல்லமை நான் பாடணும் ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள், தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதித்தே ஆகும். வல்லமையானவர் வல்லமை செய்வார். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக இப்ப ஆராய்ச்சி பாருங்க, உங்களுக்கு விரோதம் என்ன இருக்கிறது, உங்களுக்கு விரோதம் என்ன காரியம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்புறத்திலே மனுஷரும் கூட யோசபாத்து விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலே சீரியர்ந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோசன்மாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத்து பயந்து, பாருங்க, முதல்ல பயந்தான். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நமக்கு நெருக்கும் பொழுது முதல்ல நமக்கு என்ன ஒரு பயம் வரும். ஆனா கர்த்தரை தேடுவதற்கு மறந்து விடக்கூடாது, கர்த்தரை ஆராதிப்பதை மறந்து விடக்கூடாது. சில சூழ்நிலை சந்தி நமக்கு வரும்பொழுது ஒரு பயம் வரத்தான் செய்கிறது. ஆனா கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தர் நாமத்தை பிரசாரப்படுத்துவதற்கும் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்கும் மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் போய் தேவ சமூகத்தில் மண்டியிடுங்கள், ஆண்டவர் நோக்கி என்னை நோக்கி கூப்பிடுங்க, அவனுக்கு அப்பொழுது அறியாத விட்டாங்க கூப்பிடும்பொழுதா கர்த்தர் பதில் கொடுப்பா, கூப்பிடும்போது கர்த்தர் செவி கொடுப்பா, கூப்பிடும்பொழுதா கர்த்தர் பதில் செய்வா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள், தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்கள், தேவ நாமத்தை உயர்த்தி பாருங்கள். ஹல்லேலூயா.
இதுக்கு நீங்க நான் சொல்ற விளங்குதா? உங்களுக்கு சொல்ற காரியம் இதுதான். முக்கியம் சொல்றேன், தேவ நாமத்துக்கு முதல் உரிமை கொடுங்க. கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. வல்லமையான காரியங்களை செய்வா. ஆமென். வல்லமையான காரியம் எப்படியா? வல்லமையான காரியங்களை செய்வா. அல்லேலூயா. ஒரு வல்லமையான காரியங்களை செய்ய நம்ம ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அப்படிதான் எத்தனை சூழ்நிலை நமக்கு வந்தாலும் முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? கர்த்தரை தேடு. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது நான் சொல்ற காரியம், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்க. கேளுங்க, ஆண்டவரை நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கேளுங்க கர்த்தருக்கு. அதுக்கு இதுக்கு வெக்கம் பண்ணாங்க, நடத்துவதற்கு வெக்கம் பண்ணாங்க, என்னென்னதுக்கெல்லாம் வெக்கம் இல்லாம சில காரியங்கள் செய்யறாங்க. கேளுங்க, வாலிபர்களுக்கு நான் கர்த்தருக்கு ஆராதனை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு நான் ஆராதனை நடத்த வேண்டும். நான் ஆராதனை நடத்த வேண்டும். ஆராதனை வீரனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. இருக்கிறதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. அது இன்னும் மகிமையான வாக்கு செய்யும். ஹல்லேலூயா. நீங்க ஆராதனை நடத்தும் பொழுது வானம் திறக்கப்படும். தேவன் இறங்கி வரும். அங்கே அற்புதம் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஆராதனை வீரனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கிடைத்த இடத்துல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு மகிமையான தந்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நீங்க தாழ்ந்த கொண்டே புதைத்து வச்சீங்களா இருந்தா அதை விட மோசமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. கர்த்தர் கொடுத்ததை நீங்க புதைச்சு வைப்பீங்களா இருந்தா நான் சொல்ல அதை விட மோசமான காரியம் இல்லை. இலங்கை சொல்ற ஆராதனை வீரர்களாய் மாறுங்கள், மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க என்னதை புதைச்சு வச்சிருக்கீங்களா? கிண்டி எடுக்க ஆரம்பிங்க. எத்தனை நீங்க சில நேரங்கள்ல ஒரு சேவிங் போல பணங்களை ஒழிச்சு வச்சிருப்பீங்க. ஒரு தேவை என்று வரும்போது நீங்க அதை தேடி எடுப்பீர்கள். ஆனா இப்ப நீங்க கர்த்தர் கொடுத்த கிருபையை நீங்க தேடி எடுங்க. தேடி எடுங்க. தேடி எடுத்து பாருங்க, கர்த்தர் மகிமையாக செய்வார். இந்த டிசம்பர் மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லி பிள்ளைகளை நான் சொல்லுவேன், நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப அல்லேலூயா. நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நல்லா வாழணும். நல்லா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்காத ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்லுது, அப்படி யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்துல சகாயம் தேடக்கூடிய, பாருங்க, நம்முடைய சகாயம் எல்லாமே ஆண்டவரத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. வேதம் சொல்றது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடுக்கிறீங்களா? கண்களை அவன் பக்கமாய் பார்க்கிறீங்களா? நாம இல்ல, யாராவது மனுஷன் நமக்கு தயவு பண்ணுவாரா சொல்லித்தான் நாம ஓடித்திருக்கோமே ஒழிய, ஆனா தேவன் எவ்வளவு தயவு செய்தார் என்பதை யாருக்கும் தெரிவதில்லை. நான் விளையாட்டுல சொல்லுறேன், நாங்க எல்லாருமே இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, எனக்கு இவங்க ஏதாவது தருவாங்களான்னு சொல்லி 5க்கு 10க்கு தான் நாம சிலர் கடந்து போறோம் ஒழிய, ஆனா இரட்டிப்பான நன்மையை தருவார்னு சொன்னாரே, நான் சொன்ன உங்களுக்கு விளங்கி, இரட்டிப்பான நன்மையை தருவார்னு சொன்னாரே, அவரை பார்ப்பதற்கு நமக்கு மனதெல்லாம் போகுது. உங்களுக்கு 5 வேணுமா, இரட்டிப்பான நன்மை வேணுமா? ரொம்ப நன்றி. 5 ரூபாய் கால போறீங்களா, இல்ல இரட்டிப்பான நன்மைக்காக நம்முடைய ஆண்டவர் நோக்கி பார்க்க போறீங்களா? உங்கள் பிரகாசிக்கும். நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், நீங்க இதுல இருந்து ஆராதனை நடத்தி பாருங்க. நடத்தி பாருங்க. நான் சொல்றேன், அந்த மகிமையான பிரசன்னம் உணர்ந்து பார்ப்பீங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களால நீங்க இன்னும் ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு ஒரு வாஞ்சி வருங்க. எனக்கு இன்னும் இன்னைக்கு ஆராதிக்கணும்னு ஒரு சரியான ஆசை. கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை, இந்த வாலிய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆராதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் சகாயம் தேடுவதற்கு எங்கே ஓடுவீர்கள்? நான் இதுல எழுதி கொண்ட அந்த வார்த்தைப்படி, தேவநாமத்தை மகிமைப்படுத்து, தேவநாமத்தை உயர்த்துவோர் அவர் கைவிட மாட்டார்.
என் ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்க எவ்வளவுதான் நான் சொல்றேன் மனுஷருக்கு நன்மை செய்யலாம், சில இடங்கள்ல சில காரியங்கள் அங்கு பாதகமான பிரச்சனையா கூட மாறிவிடலாம். ஆனா தேவன் ஒருவரை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஒத்தாசை நிச்சயமாய் வந்தே ஆகும். ஒத்தாசை எத்தனை கூட்டம் எனக்கு விடவா எழுப்பினாலும் செல்லாம், கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா, ஆவியார் எனக்காய் கொடியேற்றுவா, ஆவியார் எனக்காய் நிற்பா, எனக்காய் வருவா, எனக்கு ஒருவருக்காக கர்த்தர் இறங்கி வருவா, இன்னொருவருக்காக கர்த்தர் இறங்கி வருவா. ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு விரோதமா ஏராளமான கூட்டம், ஹல்லேலூயா, ஏராளமான கூட்டம், எதிர்க்க முடியாது, எதிர்க்க திராணி இல்லை. உங்களுக்கு வந்த பிரச்சனையை பார்த்தா நீங்க உங்களால முடியாது. சில பேருடைய பிரச்சனை எப்படி முடிந்தது என்று கூட தெரியாத கதை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி நான் உயிரோடு வந்தேன் தெரியாத கத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, தேவநாமத்தை கூப்பிட்டே கத்தர் பதில் கொடுத்தார். கூப்பிட்டே கத்த விடுதலாக்கினார். கூப்பிட்டே கத்த சபை கொடுத்தார். கூப்பிடு, இந்த கத்தோட வாழ்க்கை சூழலை மாற்றி நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதப்பாய். தேவனை கூப்பிடாவிட்டால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவ நாமத்தை மையப்படுத்துவோம், தேவ நாமத்துக்கு ஏற்றுவரை கர்த்தர் கைவிடவே மாட்டான். நீ வெட்கப்பட மாட்டீங்க. நான் சொல்றேன், வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தரை கூப்பிட ஜனங்க வெட்கப்பட போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. காற்று வீசட்டும், புயல் அடிக்கட்டும், இது வந்தாலும் கண்மையாய் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லது நான் உங்களுக்கு சொல்லுவேனே, விளையாட்டா எடுக்காதுங்க. தேவநாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, தேவநாமத்தை உயர்த்துங்க, தேவநாமத்தை மையப்படுத்துங்க. சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை எடுக்கிறேன். அந்த அதிகாரத்தை எங்க எடுக்கணும் சொல்லுமா? சங்கீத புத்தகம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை எடுக்கிறேன். இந்த வானத்தை உண்டாக்க கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். நீ கண்களை ஏறெடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறான். நீ தேவன் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் கிருபை அளிக்கிறான். நீ தேவன் நோக்கி பார்க்க கர்த்தரை மையப்படுத்துகிறான், ஆசீர்வதிக்கிறான். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களே, வேறு இடத்தில் நீ போவதற்கான தேவனிடத்துல கூடிவா. நீங்க வேலைக்காக நீங்க அப்ளை பண்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவோட அப்ளை பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவது நான் சொல்லுங்க. நீங்க அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவோடு தான் எனக்கு வேலை வேணும். கேட்டு பார்த்து ஜீவனை அப்ளை பண்ணி பாருங்க. அந்த வேலை கிடைக்கிறவங்க தேவனுக்கு கொண்டு சம்பளத்தை தசவாதம் கொடுத்து பாருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தசவாதத்தை குறித்து சொன்னாலே பாசமா தப்பா தான் நினைப்பாங்க. ஆனா பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய கிருபை அது மாறாதது. ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்க்க என் காலை தள்ளாட விட்டால் என்னை காக்கிறவங்க எப்பொழுதுமே அவர் என் மேல் கண் நோக்கம் உள்ளதாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான கூட்டம், ஆனா என்ன சார், கர்த்தரை தேடுவதற்கு ஒருவப்படுகிறார். சகாயத்தை மோசமன் வழியாய் கர்த்தரிடத்தில் கடந்து வருகிறார். ஆனால் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆமே. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எப்படி? தேவனை தேடுவோருக்கு, கர்த்தரை தேடுவோருக்கு, கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோருக்கு, கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோருக்கு, கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வெற்றி என்னன்னு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க ஒரு சந்தோஷமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கை சமாதானமாய் பிள்ளைகளோட மகிழ்ச்சியாய் அந்த வீடு இருந்தாலே அதுதான் வெற்றி. ஹல்லேலூயா. சொல்றீங்க, உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், சுகம் எது இருக்கிறதா மகிழ்ச்சி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ இடங்கள் நீங்க பார்த்தா அது கூட பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் இன்னும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை காக்கிறார். இந்த குடும்பத்தை நம்ம சுகமாய் தங்க பண்ணுகிறார், சுகமாய் வாசம் பண்ணுகிறார். ஏண்டா அவர் நம்முடைய வாசத்துல தாழ்பாடை பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசபாத்துக்கு விரோதமாக சில காரியம் சம்பவித்தானா அது சுருக்கமாக சொல்லி ஒரு புண்ணியத்தை முடிக்கிறேன். பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுறது, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ,
எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு என்னவா பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே பைபிளை பார்க்குறீங்களா இல்லை என்ன பார்க்குறீங்களா? வேத வார்த்தையை பாருங்கள். கண்டிப்பா கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். வேதத்தை நீங்க சுமக்கிற பொழுது நிச்சயமா அது உங்களுக்கு மகிமையுள்ள ஆசீர்வாதம் மாறும். 2 நாளாக புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசித்தேன். எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அவர் தன்னுடைய சூழ்நிலையை ஒப்புக்கொள்கிறான், தன்னுடைய நிலைமையை தேவனிடத்தை தெரியப்படுத்துறான். ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவேன், உயர்த்துவேன். நீங்க உங்களோட வாழ்க்கையில் வர சூழ்நிலைகளை போராட்டங்களுக்கு உங்களால அதை மேற்கொள்ள முடியாது. சில வேளையில குடும்பங்கள வர பிரச்சனை கூட நம்மளால சமாளிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆனா நம்முடைய மாம்ச சிந்தைகளை அமைதிப்படுத்த நம்முடைய ஆண்டவரால முடியும். ஆனா சொல்ல ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, ஆண்டவர் என்ன செய்வது எனக்கு தெரியாது, நான் என்ன செய்ய போறேன்னாலும் ஒன்றும் செய்ய தெரியவில்லை. ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது, எங்கள் கண்கள் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். நீங்க பெருமை பாராட்டுவதற்கோ, நீங்க மேட்டிமான பேச்சு பேசுவதற்கோ எதுவுமே இல்லை. உங்களை தாழ்த்தி எனக்கு என்னால முடியல ஆண்டவரே, என்னால என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நாமத்தை மையப்படுத்த. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நாமத்தை மையப்படுத்த. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், தேவ சமத்தை வந்து ஆராதிக்க. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், தேவ சமத்தில் கூடி வந்து ஆராதிக்க. ஒன்றே ஒன்று தெரியும், தேவ சமத்தை கர்த்தரை பாடுவதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை நாமத்தை மையப்பட. ஒன்று ஒன்று எனக்கு தெரியும். எனக்கு படிப்பில்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை. ஆனா ஒன்று ஒன்று தெரியும், தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. ஒன்று ஒன்று தெரியும், தேவ நாமத்தை உயர்த்துவதற்கு. ஒன்று ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு. நீ மேலே பாராட்டாத, உன்னை குறித்து மேலே பாராட்டாத, உன் படிப்பை குறித்து மேலே பாட, நாங்கள் குறித்து மேலே பாட, கர்த்தர் நாமத்தை குறித்து மேலே பாராட்டு. கர்த்தர் நமக்கு யாவை செய்ய முடிப்பா. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை. ஒன்று ஒன்று தெரியும் எனக்கு. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்று ஒன்றுதான் தெரியும், சத்தமா கர்த்தரை பாடுவதற்கு, சத்தமா கர்த்தரை ஆர்ப்பரிப்பதற்கு. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அன்னைக்கு நான் சத்தம் ஆராய்ப்பு அன்னைக்கு நகைத்தான் கேள்வி பண்ணாங்க. ஆனா இன்னும் சத்தமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் ஸ்தோத்திரிப்பேன், இன்னும் போற்றுவேன். இந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றே ஒன்றே தெரியும், கர்த்தரை துதிப்பதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஒன்றே ஒன்றே தெரியும், இந்த வானத்தை போய் வளர்ந்த கர்த்தரை உயர்த்துவேன், உயர்த்திக் கொண்டே இருப்பேன். நான் அவர்க்கப்பட்டு போக மாட்டேன். நான் இதை இளைஞனாத கர்த்தர் கண்டிப்பா நான் தருவார். இதை நீங்க இளைஞங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், கர்த்தர் நாம ஒன்றே மையப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவன் நல்லவராயிருக்கிறார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஜெபிக்கிற பொழுது நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து உண்மையா நீங்க ஆராதனை நடத்தும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் இறங்குவார், ஜனங்களுக்கு கிரியை செய்வார். நீங்க உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் உண்மையா இறங்குவார். அங்கே தீர்க்கத்தை நீங்க ஆராதிக்கும் பொழுது அங்கே தீர்க்கத்தை வெளிப்பட ஆரம்பிக்கும். உண்மையான காரியம். ஆனால் நீங்க ஆராதனை நடத்துவீர்கள், அங்கே வார்த்தை வெளிப்படும், பரிசுத்தாவியானவர் அங்கே இறங்குவார். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொன்னேன், தேவ சமம் கனமானது. ஆகவே பாருங்க, பலன் இல்லை என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். யூத கோத்திர அனைவரும், குழந்தைகளும், அவர்கள் பெண்
ஜாதிகளும் அவர் குமாரன் கூட கர்த்தருக்கு எப்படி இருந்தாங்கன்னா குழந்தைகளோடு. இப்ப நீங்க இப்பவே குழந்தைகளை பழக்குவீங்க. இப்பவே நீங்க 2 மணி நேரம், நான் சொல்றேன் 2 மணி நேரம் ஆராதனைக்கு இப்பவே உங்க குழந்தைகள் பழக்கி வச்சு பாருங்க. குடும்பமாய் பயபக்தியோடு கர்த்தர் சமூகத்துல வந்து குடும்பமாய் நின்று பாருங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்ற காரியம் விளங்கிச்சா? நான் ஒரு காரியம் ஆரம்பத்தில் இருந்த இடத்துல ஒரு காரியம் சொன்னேன், சாட்சியா சொன்னேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆராதனை வேளையில நான் சாப்பாடு என்னோட நான் கொடுப்பதில்லை, என் மனைவி கொடுப்பதே இல்லை. ஆராதனைக்கு முதல் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், அதான் முடிஞ்சப்பதான் மீதி காரியம். அதை பார்த்து நான் சொன்ன காரியத்தை பார்த்து, ஒரு ஆராதனை வேளையில நான் சொன்ன காரியத்தை பார்த்து ஒரு குடும்பம் பொருத்தனை பண்ணினாங்க. அன்றைக்கு அந்த சபையில அசிஸ்டன்ட் பாஸ் ஆயிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அப்படி பழக்கினாங்க. ஏன் சொல்லுவான், இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் நாம கனம் பண்ணுகிற நேரம், கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரங்களை நாம் சரியா கொடுக்க போது. ஹல்லேலூயா. அந்த 2 மணி நேரம் அந்த மொபைல் போனை போய் தள்ளி வச்சு பாருங்க. விளங்க சொல்ற காரியம், 2 மணி நேரம் இந்த மொபைல் போனை தள்ளி வச்சு பாருங்க. இந்த காலை கெட்போனை தள்ளி வச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய வேலைகளை செய்வா. ஹல்லேலூயா. சொல்லி இது கர்த்தருடைய வேலை, இது கனமான வேலை. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர். இதில் கிடைச்செல்லாம் கர்த்தரால, இந்த மொபைல் போன் கிடைச்செல்லாம் கர்த்தரால. ஹல்லேலூயா. இந்த உடுப்பு கிடைச்ச கர்த்தரால. நான் விளையாட்டா சொன்னாலும் சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்டா, நான் ஒரு சைக்கிள் வண்டி எத்தனை தரம் சைக்கிள் துடைச்சிருக்கிறேன். அவ்வளவு அந்த பைசைக்கிள் வந்து சைன் பண்ணும்படியா இத்தனை நேரம் அந்த கம்பியில போட்டு கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு சைக்கிள் வேண்டுவதற்கு இத்தனை வருஷங்கள் எனக்கு சென்றது. நான் உழைச்சு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வேண்டினேன். அது வேண்டுவதற்கு எனக்கு எத்தனையோ நாட்கள் அதை துதைச்சு வடிவம். ஆனா என்ன சொல்றேன், எல்லாம் கிடைத்தது கர்த்தரால. இப்ப கையில கிடைச்சதெல்லாம் கர்த்தரால. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருப்ப கர்த்தரால. நீங்க உடுத்தினீங்க அழகா வந்திருக்கேன் கர்த்தரால. ஹல்லேலூயா. நான் விளையாட்டா சொன்னாலும் இவர் தானே இவற்றை வார்த்தை நான் கேட்க போனேன் தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. அப்பொழுது பாருங்க, என்ன பிள்ளைகளோடு கணவன் மனைவி பிள்ளைகள் குழந்தைகள். ஹல்லேலூயா. என் குழந்தை தானே பசி இருக்காதுன்னு நீங்க யோசிப்பீரா இருந்தா நான் சொன்னேன், இங்க பாருங்க, குழந்தைகளோடு நீங்க வரும் நாட்கள் நீங்க தான் சாட்சியை மாற போறீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். சிந்தியுங்கள். ஆமென். நான் நல்லது தான் சொல்றேன். நீங்க எல்லாம் நல்ல வீடு இந்த தேசத்துல வேண்டலாம். எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லல. நல்லா இருங்க, ஆசீர்வாதம். என் கண்கள் காணத்தக்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க மறந்து போகவில்லை, ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்பொழுது சபை நடு பாருங்க, யூதா கோத்திரத்தை அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்களும் ஜாதிகளும் அவர் குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பதாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாராகிய ஏலியாவின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் ஜகசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திர ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஆமென். இதை சொல்லிட்டு நான் சொல்றேன், ஆராதனை வீரராக கர்த்தர் வச்சது பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்லிட்டு போறேன். இந்த பைபிளை நான் வாசிப்பதற்கு ஆண்டவர் நான் ப்ரே பண்ணினேன். இப்ப நான் இதை சொல்ற போல அங்கிருந்து வாசிப்பேன். ஒரே ஒரு நாள் இது சாட்சியை சொல்லிட்டு நான் வைக்கிறேன். இந்த பைபிளை வாசிப்பதற்கு எனக்கு தமிழ் வாசிக்க தெரியும்,
ஆனா வாசிச்ச அப்படியே நின்றுடுவேன். எனக்கு ஒரு திக்கு வாய் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்து அந்த சபையில அநேகர் சொன்ன உடனே டக்கு எடுத்து வாசிப்பாங்க. அது எனக்கு ஆசை. ஆண்டவரே இந்த வார்த்தையை வாசிக்கணும். ஆண்டவரே ஒரு சகோதரர் இப்படி சொல்லுவதற்குள்ள வாய்ச்சிருவாங்களே. ஆண்டவரே எனக்கும் அந்த கிருபை தாங்க கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அதெல்லாம் பெரிய கிருபைங்க. நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஒரே ஒரு நாள் டக்குன்னு எடுத்து வாட்சி அரைவாசி நின்றுட்டேன். எனக்கு வெக்கமா போயிட்டு சடசடன் எடுத்து வாசிச்சுட்டேன். அரைவாசி வாய்ச்சா அரைவாசி வாசிக்கல. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் வாய்ச்சா. ஆண்டவரே இது நான் வாசிப்பது எனக்கு கிருபை தாங்கப்பா, ஜபிக்கிறேன். அதுக்கு விற்பாடு என்ன வார்த்தை சொன்னா நான் ஜபிப்பேன். ஆண்டவர் தந்தார். சில பைபிள் போனேன். பாசுரம் நான் சடனை எடுத்து வாச்சேன். எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல குரல், இந்த குரலை பார்த்தா என் நக்கல் அடிச்சாங்க. சொன்னாங்க நல்ல குரல், நல்ல சத்தமா வாசி. எப்படி நான் சொன்னேன், ஜபிச்சு ஆண்டவர் தந்தார். ஆமே. நீங்களும் கேட்டு ஜெபிச்சு இதுல எத்தனை பேர் ஆராதனைகளா இந்த புதிய வேளத்துல மாறப்படுங்க. நல்ல இந்த ஆராதனை துதிவியை நடத்துவதை பொருட்படுத்தி செய்து பாருங்க. கெட்டவங்களை ஆசீர்வதிப்பார். நானும் சொல்றேன், கெட்ட நல்லவ மீதி கரைமர வாரம் தொடருவோம். ஆமே. கெட்ட நல்லவனா இருக்கிறான். யார் வளர்ந்திருப்போம். தேங்க்யூ பரிசுத்தவனாக தகப்பனே, இந்த கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாசத்துல ஒரு புதிய வெள்ளத்தை தந்து, புதிய கிருபையை தந்து, புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி பார்க்கப்படுற வாழ்க்கையில நீ அற்புதம் செய்யுங்க. எல்லா கண்களும் நோக்கி இருப்பதாக, எல்லாரும் நோக்கி இருப்பார்களாக, எல்லாரும் சமத்துல மண்டியிடுவாங்களாக, உண்மையை நம்பி இருப்பாங்களாக, உண்மை நோக்கி ஜெபிப்பாங்களாக. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.